Hello friends, எல்லாரோடையும் சூப்பரா போகுது நம்புறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ரூம் மேக்கோவர் வீடியோ பார்க்க போறோம். இப்போ வரைக்கும் நானும் வால் பெயிண்டிங்லாம் பண்ணது இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் அட்டெம்ப்ட் பண்றேன் வால் பெயிண்டிங் பண்றதுக்கு. சோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா இன்ஃபர்மேட்டிவாவும் இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும் நம்புறேன். இந்த மேக்கோவர் பாத்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் ஸ்பேஸ்க்கு இந்த ரூமை விஷுவலி ரெண்டா வந்துட்டு டிவைட் பண்ணலாம்னு இருக்கேன். ஒன்னு வந்துட்டு பெட் ஸ்பேஸ் அண்ட் இன்னொன்னு வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டடி ஸ்பேஸா வைக்கலாம்னு இருக்கேன். பாத்தீங்கன்னா வால் வந்துட்டு எல்லா வால்மே வந்துட்டு ஸ்பாயில் ஆயிருக்கு. கிட்ஸ் ஃபுல்லா கிறுக்கி வச்சிருக்காங்க. ஸோ எல்லா வால்மே வந்துட்டு நம்ம பெயிண்ட் பண்ண வேண்டியிருக்கு. இதுல வந்துட்டு 3 வால்ஸ் வந்துட்டு ஒயிட் பெயிண்ட் அடிக்கலான்னு இருக்கேன். ஒரு வால் மட்டும் வந்துட்டு அக்சென்ட் வாலா பிக் பண்ணிட்டு வேற ஒரு டிஃப்ரெண்ட் கலர் வந்துட்டு பெயிண்ட் பண்ணலான்னு இருக்கேன். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வாட்டர் பேஸ்ட் பெயிண்ட். எவ்வளோ அளவுக்கு நம்ம வாட்டர் மிக்ஸ் பண்ணணும், அப்புறம் என்ன பெயிண்ட் பிக் பண்ணியிருக்கேன், பெயிண்டோட கலர் எல்லாமே வந்துட்டு நான் வீடியோவில் சொல்கிறேன். டெக்கர் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த ரூமை நான் கிளட்டர் பண்ண விரும்பல. ஸோ ஒரு சில பிளேட் ஆர்ட் மட்டும் வந்துட்டு இங்கே வைக்கலான்னு இருக்கேன். இந்த அக்சென்ட் வால் பார்த்தீங்கன்னா as of now நான் வந்துட்டு பிளெயினாக தான் விட்டுருக்கேன். லேட்டர் வந்துட்டு ஸ்டென்சில் வச்சுட்டு எதனா டிசைன் பண்ணலான்னு இருக்கேன். பட் இப்போதைக்கு வந்துட்டு எதுவும் பண்ணல, பிளெயினாக தான் விட்டுருக்கேன். வாங்க இந்த மேக் ஓவர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரூமோட பிஃபோர் காட்டிடுறேன் நான் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. நியர்லி 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் பேக் வந்துட்டு ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணது. அதுக்கப்புறம் 2 கிட்ஸ் வீட்டில் இருக்கிறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு க்ரையான்ஸ் எல்லாத்துலேயும் வச்சுட்டு அழுக்கு பண்ணி வச்சுட்டாங்க. நீங்கள் பார்க்குற இந்த வால் இருக்கு இல்லையா, சார்ட் பேப்பர் ஒட்டி இருக்கிறது, அதை தான் வந்துட்டு அக்சென்ட் வாலாக பிக் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதுதான் வந்துட்டு கொஞ்சம் லாங்காக இருக்கிற வாலாக இருக்குது. மித்ததெல்லாம் அங்கங்கே ஏதாவது ஐட்டம்ஸ் இருக்குது, கபோர்ட் இருக்குது, அதனால. அண்ட் இன்னொன்று, நம்ம ரூம்லேருந்து என்ட்ரு ஆகும்போது ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு நம்மளோட ஃபோக்கஸ் அந்த வாலில் தான் இருக்கும். அதனாலையும் பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா யூரியா பேக்ஸை வாலோட இந்த மாதிரி செலோடேப் வச்சு ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அப்போ தான் பெயிண்ட் வந்துட்டு தரையில் சிந்தாமல் இருக்குன்றதுக்காக. நெக்ஸ்ட்டு சாண்ட் பேப்பர் வச்சுட்டு கொஞ்சம் ஏற்கனவே இருக்கிற வால் பெயிண்ட்லாம் வந்துட்டு கொஞ்சம் உதிர்ந்து கொட்டுற மாதிரி ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சாண்ட் பண்ணிக்கலாம். இல்லைனாலும் இந்த மாதிரி க்ரையான்ஸ் கிறுக்கி வச்சுருக்காங்கனாலும் அதை கொஞ்சம் அந்த சேச்சுரேஷனை குறைக்கிறதுக்காக இந்த மாதிரி டாப் லேயரை மட்டும் சாண்ட் பண்ணிங்கன்னா கூட கொஞ்சம் அந்த கலர்லாம் டிம் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம சாண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக வாலை வந்துட்டு ஒரு வெட் கிளாத் வச்சுட்டு நல்லா வைப் பண்ணி தொடச்சி எடுத்துருங்க. நாங்கள் யூஸ் பண்ணியிருக்க பெயிண்ட் பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸோட ஏஸ் எக்ஸ்டீரியர் எமல்ஷன் பெயிண்ட் 4 லிட்டர் வாங்கியிருக்கோம். இதில் வந்துட்டு 1 லிட்டர் அளவுக்கு வந்துட்டு நம்ம வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்க முடியும். இது ஒரு வாட்டர் பேஸ்ட் பெயிண்ட் தான். இது நானே என்னோடய மாமா அப்புறம் அப்பா 3 பேருமே வந்துட்டு சேர்ந்து பெயிண்ட் பண்ணோம். அதனால் பெயிண்ட்டை வந்துட்டு கொஞ்சம் ஈக்குவலாக வந்துட்டு பிரிச்சுக்கிட்டோம். இப்போ நீங்கள் இந்த மாதிரி பிரிச்சுக்கும் போது இப்போ ஒரு 1 லிட்டர் கிட்ட ஒரு ஆள் எடுத்துக்கிறீங்கன்னா 250 ml தான் வந்துட்டு தண்ணி அதில் சேர்த்துக்கணும். நாங்கள் ஸ்ட்ரைட்டாகவே வந்துட்டு எல்லா பெயிண்ட்டையும் யூஸும் பண்ணல. அண்ட் 1 லிட்டருக்கும் வந்துட்டு 250 ml தண்ணியும் நாங்கள் ஸ்ட்ரைட்டாகவே ஊற்றலை. எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கிராஜுவலாக தான் வந்துட்டு பண்ணினோம். ஃபஸ்ட்டு ஒரு 200 ml வாட்டர் யூஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு ஓகேவா இந்த கன்சிஸ்டன்சி அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வேணும்னா இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டோம். இந்த மாதிரி நீங்கள் அப்பப்போ வாலில் பேட்ச் டெஸ்ட் கூட பண்ணிக்கலாம். ஓகேவா இதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு ரன்னியாக இருக்கா, அந்த ப்ரஷ் வந்துட்டு மேலும் கீழே நீங்கள் உங்களால் ஸ்வைப் பண்ண முடியுதா, இல்லை ரொம்ப வந்துட்டு ஸ்டிக் ஆகுதா வாலோட அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் வந்துட்டு பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட தெரியும். இப்போ நாங்கள் ஒரு வாலும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 hour to 1 hour கிட்ட ஆணுச்சு, ஒரு சின்ன வால்ன்றதுனால. அக்சென்ட் வால்க்கு ஏஷியன் பெயிண்ட்ஸோட டிராக்டர் ஸ்பார்க் அட்வான்ஸ்ட் எக்கனாமி எமல்ஷன் இதுதான் வந்துட்டு வாங்கியிருக்கோம். இது வந்துட்டு 1 லிட்டர் வாங்கினோம். இதுக்கு மேக்ஸிமம் தண்ணி வந்துட்டு ஒரு 250 ml தான் வந்துட்டு, அதாவது 1/4 லிட்டர் தான் வந்துட்டு நம்ம இதோட மிக்ஸ் பண்ண முடியும். இதுவும் நாங்கள் ஹாஃபாக வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணிவிட்டு வேணும்னா தான் ரிமைனிங் போர்ஷன் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். இதில் பார்த்திங்கன்னா நான் இந்த த்ரூ அவுட் த வால் அடிக்கல, இந்த ஸ்டடி ஏரியாவுக்கு மட்டும்தான் வந்துட்டு இந்த அக்சென்ட் வாலை வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு ஒரு 750 ml கிட்ட தான் வந்துட்டு பெயிண்ட் தேவைப்பட்டுச்சு. ரிமைனிங் நாங்கள் வந்துட்டு எடுத்து வச்சாச்சு. மெயின்லி பெயிண்டிங் பண்ணும்போது மாஸ்க் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு பெயிண்ட் வந்துட்டு உங்களுக்கு கையில் பட்டுட்டு திரும்பவும் நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கடுப்பாக இருக்குன்னா நீங்கள் வந்துட்டு பெட்டர் க்ளவுஸ் போட்டுக்கலாம். இப்போ பெயிண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி ரொம்ப டார்க் கலராக இருந்துச்சு. பட் நம்ம என்ன கலர் வாங்கினோமோ அந்த கலரில் தான் ட்ரை ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் விட்டு பாதியாக அடிக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாமே வந்துட்டு ஈவனாக தான் ட்ரை ஆகுது. இந்த ரூம் நல்லா லாங்காக இருக்கிறதுனால கிட்ஸோட ஸ்டடி ஸ்பேஸ் கிட்ட ஒரு ஸ்விங் மாட்டி விடலான்னு இருக்கோம். அதனால் ஒரு ஸ்விங் வந்துட்டு நாங்கள் இங்கேருந்து காரைக்கால்லேருந்து அக்கா ஒரு சின்ன சேலம் அங்கே போகிற வழியிலே வந்துட்டு கொள்ளிடம்ன்ற ஏரியாவில் வாங்கிட்டு தான் போனோம். அங்கே மல்டிபிள் ஷாப்ஸ் இருக்குது. பெரம்பு ரிலேட்டடாக என்னெல்லாம் உங்களுக்கு வேணுமோ அங்கே கண்டிப்பாக கிடைக்கும்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பால் ஊற்றி வைப்பாங்க இல்லையா, அந்த கேன் வந்துட்டு வாங்கினேன். இது வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக எனக்கு கிடைக்கல. ஸோ அந்த கடையில் வந்துட்டு ஆல்ரெடி கொடுத்துட்டு ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஓல்டு ஐட்டம்ஸ் தான் வந்துட்டு அந்த டைமில் இருந்தது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால் வந்துட்டு அது சரி வேஸாக வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே வந்துட்டு ஒரு 200 ருபீஸ்க்கோ என்னமோ தான் வாங்கினேன். அப்புறம் இந்த அக்சென்ட் வாலும் நார்மல் ஒயிட் வாலும் மீட் ஆகிற பாயிண்ட்ஸில் மட்டும் கொஞ்சமாக இந்த மாதிரி பிளேட் ஆர்டர் பண்ணதெல்லாம் வந்துட்டு ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அப்புறம் டெஸ்கில் எல்லாத்தையும் ஜஸ்ட் ஆன் டேபிள் வைக்காமல் இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி கொஞ்சம் பிரித்து வச்சுருக்கேன். தனியாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு பவுல் அந்த மாதிரிலாம் கூட வச்சுக்கலாம். நம்ம மேக் ஓவர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனல் லுக் பாருங்கள். நம்ம வீட்டில் கிட்ஸ் இருக்காங்கன்றதுனால நம்ம ரீச்சபிள் ஹைட்டில் வந்துட்டு வால் ஹேங்கிங் எதுவுமே வந்துட்டு மாட்டவும் கூடாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஹைட்டில் தான் மாட்டியிருக்கேன். இந்த மேக் ஓவர் ரொம்ப சடனாக பிளான் பண்ணதுனால இந்த அக்சென்ட் வாலில் எந்த ஸ்டென்சில்ஸும் இல்லை, நானுமே வந்துட்டு மேனுவலாக ஹேண்ட் ட்ரான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணது எதுவுமே எக்ஸிக்யூட் பண்ண முடியல. ஸோ மேபி ஃப்யூச்சரில் இந்த வாலில் இன்ட்ரெஸ்டிங்கான வால் ஆர்ட் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த கார்னரில் உள்ள வேசஸ்க்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரைடு டோனில் தான் போயிருக்கேன். ஸோ இந்த கோகனட் ட்ரீயோட பிரான்ச்சஸ் அப்புறம் ஒரு கிராஸ் அதையும் வந்துட்டு வச்சுருக்கேன். ஸோ ரெண்டுமே வந்துட்டு கொஞ்சம் சிமிலர் டோனில் வந்துட்டு இருக்குன்றதுனால லைட்டிங்கும் வந்துட்டு இப்போ இந்த கார்னரில் இல்லாமல் சீலிங்கில் வந்துட்டு சென்டரில் போடலான்னு பிளானில் இருக்கும். பட் இப்போதைக்கு அது பண்ணல. பட் இது பண்ணாமே வந்துட்டு ரூம் வந்துட்டு நல்லாவே பிரைட்டன் அப் ஆகிருக்கு பிகாஸ் ஆஃப் ஒயிட் பெயிண்ட். இந்த மேக் ஓவர் எனக்கு கண்டிப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்டாக இருந்தது. அண்ட் உங்களுக்கும் இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த பெட்ரூம் மேக் ஓவர் ரொம்ப மினிமலிஸ்டிக்காக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, stay creative and keep supporting guys. Cheers. Bye.